நிறுத்துங்கன்னு அர்த்தம். இந்தியே தெரியாத பசங்க. தலைவர் அந்த புறத்துல இருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. மாலை எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டுக்காதீங்க. மாலை வாங்க காசு கொடுத்தா எல்லாம் காய்கறி வாங்க போயிட்டாங்க. அமைக்க வாசிச்சு கொண்டாந்துருக்கேன். காலையில இருந்து நாஸ்டா கூட பண்ணலங்க. நாஸ்டா பண்ண வேணான்றீங்களா? வணக்கம். யார் நீ? நான் தாய்க்குளம் பத்திரிகை நிருபர். கோஷம் போட்டவன வந்துருவீங்களா? அதாங்க எங்க வேலை. என்ன விஷயம்? எடுக்கணும். ஐயோ அதுக்கெல்லாம் நீ டைம் இல்ல. என்ன பாட்டு போட்டியில இந்த அம்மாவே ஜெயிக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன். அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆள் காரணம் சொல்லலாம். இல்லாட்டி அம்மா ஆளை வச்சு செட்டப் பண்ணி அது இது மொத்தத்துல அம்மாவோட பணம் தான். அம்மாவோட குணம், தங்கமான குணம் தான். இந்த வருஷம் இந்த அம்மா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அம்மாவை எதிர்த்து எந்த ஆம்பளை அனுப்பா என்ன தவிர? ஒரு 5 நிமிஷம் அம்மாவோட தனியா பேட்டி எடுக்கணும். அம்மா போட்டி முடிஞ்ச பிறகு பேட்டி காணவா முடிஞ்சா எங்க கூட இன்னும் கோஷம் போடு. 5 10 தரோம். தலைவி தலைவி சொன்ன கோஷம். என்னடா காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிட்டா தலைவி, பத்திரிகைக்காரனுக்கு வேற வந்து பேட்டி எடுக்கிறானுங்க. இவன் என்ன நாட்டுக்கா தலைவி ஆக போறா? என்கிட்ட கேட்டிருந்தா பேட்டிய பெட்டி பெட்டியா கொடுத்துருப்பனே. அதான் கேட்கல. நம்ம தலைவர் வரட்டும்டா. என்னாலையும் முடியும். இருந்தாலும் நான் அவனை விட்டு கேட்க சொல்றேன். 1 2 3 4 மேடை மீது ஆடி பாடும் நாடி, பார்க்கும் கண்கள் பூவை தேடும் தேனி. மேடை மீது ஆடி பாடும் நாடி, பார்க்கும் கண்கள் பூவை தேடும் தேனி. விழி போடும் தாளமே அது நூறு ராகமே, விழி போடும் தாளமே அது நூறு ராகமே. மேடை மீது ஆடி பாடும் ராணி, பார்க்கும் கண்கள் பூவை தேடும் தேனி. மேடை மீது ஆடி பாடும் ராணி. போட்டி போட்டு பாடி பாடு ராணி, ஆடி ஆடி பாடி போகும் மேனி. இந்த வேகம் ஆகுமா விட்டு போடு வேகமா, இந்த வேகம் ஆகுமா விட்டு போடு வேகமா. போட்டி போட்டு பாடி பாடு ராணி, ஆடி ஆடி பாடி போகும் மேனி. போட்டி போட்டு பாடி பாடு ராணி.
எப்போதும் பாட்டில்லையே, ஒரு நாணம் மறந்த பெண்ணும் எப்போதும் பெண்ணில்லையே. தாளம் மறந்த பாட்டும் எப்போதும் பாட்டில்லையே, ஒரு நாணம் மறந்த பெண்ணும் எப்போதும் பெண்ணில்லையே. தெளியட்டும் உன் நெஞ்சம் பிடிக்கட்டுமா கொஞ்சம், தெளியட்டும் உன் நெஞ்சம் பிடிக்கட்டுமா கொஞ்சம். நீசை வளர்த்த ஆணை ஜெயிக்க முன்னால் ஆகாதம்மா. போட்டி போட்டு பாடி பாரு, ஆடி ஆடி பாடி போகுமே. இந்த வேகம் ஆகுமா, விட்டு போடு வேகமா. இந்த வேகம் ஆகுமா, விட்டு போடு வேகமா. தலைவியை தோற்கடித்த முரளி, தலைவியை தோற்கடித்த முரளி, தலைவர் முரளி. என்ன பாக்குற? வருஷா வருஷம் கப்பு வாங்கிட்டு வந்த மாதிரி இந்த வருஷம் வாங்கிட்டு வந்துடுவான். நம்ம பொண்ணா கொக்கான்னா சமமிருதுல பத்திருக்கேன். எத்தனை மரம் சுத்தி இருக்க நீ? நான் எத்தனை தடவை ஒன்னும் சுத்தி இருக்கேன். எங்க நம்ம பொண்ணு கையில ஒண்ணும் காணு. ஏன் இல்ல? விரல் இருக்கு, ரேகை இருக்கு. அது இல்லைங்க, வருஷ வருஷம் வாங்கிட்டு வருமே கப்பு, அதை காணாம. இருமா, ஆரத்தி எடுக்கிறேன். நல்ல வேலை என் மேல படல. சீதா ஏண்டி, ஆரத்தி எடுக்கிறதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? ஆரத்தியை வேற தட்டி விட்டு வந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு? சும்மா இரு, பொண்ணு ரொம்ப சூடா வந்திருக்கு. சீதா, ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிடுறாமா? ஏன் சீதா, கையிலையும் கப்ப காணா, காலையும் கப்ப காணா, வர்ற வழியில கப்ப தார வந்துட்டியா? டாடி, என்ன எதுக்கு பாட்டு பாடி பரிசை வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். நான் வாங்கி கொடுத்த மாலையெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கழுத்துல போட்டாங்க. இத நினைச்சா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு டாடி. அப்படியா? அவன் அட்ரஸ் கொடுமா, இப்பவே அவன் வீட்டுக்கு போய் அவன் கால்ல விழுந்தாவது கப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். டாடி, நீங்க கால்ல விழறதா? மம்மி விழ சொல்றியா? டாடி, என்ன அவமானப்படுத்துறவன நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதெல்லாம் எல்லாரும் சேர்த்து அவன் கழுத்துல போட்டாங்க. இந்த வருஷம் நான் தோத்துறவனாலதான். சீதா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. முரளி இப்ப கிளாஸுக்கு வருவான். உன்னை அவமானப்படுத்தின அவனை உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது, நீ கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவ என்ன மறக்கவே கூடாது. நீ சொல்லிட்ட இல்ல, முடிச்சிடுறேன். படை சிறங்குகளா வாருங்கள். தலைவி, தங்கள் கட்டளையை மீறி நம் அங்கத்தில் ஒருத்தி அந்த புறத்தில் ஒருவரிடம் கைமாறி விட்டா. ஏண்டா இந்த புறத்தில் ஆண்கள் தெரியலையே? புரியுற மாதிரி சொல்ல. நான் என்ன புதுசா சொல்ல போறேன்? அந்த சுரேஷ் கிட்ட இந்த ராணி கல்பனா குல்மஜா ஆயிட்டா.
அதுல நான் பில் மாத்தி ஆயிட்டேன். ஓஹோ, காதலுக்கு கண்ணில்ங்கிறத நிரூபிச்சிட்ட போல இருக்கு. ராணி, காதலிக்கிறதா காதலிக்கிறேன். நம்ம தலைவர் மாதிரி தகுதியுள்ள ஒருத்தரை காதலிக்க கூடாதா? உங்க தலைவர் மாதிரி அவர் ஒண்ணும் தருதல் இல்ல. சுரேஷ் தகுதியானவர் தான். அப்போ எங்க தலைவரை நீ தருதலாங்கிறியா? ஏய் குல்மஜா, என்னடி சொன்ன? கையறா தருதல. ஓடா சல்பனா, உன்ன தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பொண்ணுங்க கைய புடிச்சு கலாட்ட பண்றதுக்கு இது உங்க அப்பா விடல, காலேஜ். ஏய், நாங்க நடத்துறது தாண்டா காலேஜ். இப்ப ஐயா நம்ம தலைவி கால விழுந்து மன்னிப்பு கேட்க போறாரு. என்னடா சொன்ன? கையடா, கை வேஸ்டா. நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேக்குறேன். ஆனா இங்க இல்ல, உங்க தலைவி கூட்டிட்டு வெளியில வாங்க. அங்க கேக்குறேன். வலிப்பு வந்த மாதிரி கையில வாங்கடா. சரி சரங்கையும் கூட்டு போ. தலைவா, யாருக்காக மாலை வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறீர்? மடையா, வந்துடுவாள் என் மணி மேகலை, சொல்லிடுவேன் என் காதலை, போட்டிடுவாள் எனக்கு மாலையை, கட்டிடுவேன் அவள் கழுத்தில் தாலியை. அருமையான ஐடியா. தலையிடு, வாய் நாறுது. நீர்தான் மணிமேகலையின் காதலனோ? ஓம், நீதான் என் காதலில் குறிக்கிடும் வில்லனோ? நீ அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தாயா, பொட்டு வாங்கி கொடுத்தாயா? அட்லீஸ்ட்
ஜாக்கெட் பிட்டாவது வாங்கி கொடுத்தாயா? நீ பூவும் பொட்டும் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாய். நான் மஞ்சள் வாங்கி அதை அரைத்து அவள் முதுகிலே தேய்த்து விட்டு இருக்கிறேன். அது எனக்கு சர்வசாதாரணம். என் மான்விழியால் மணிமேகலைக்கு நீ என்ன மாமனா மச்சானா? இரண்டும். அப்ப என்ன சித்தப்பாவா? ஆமாம். இந்நேரம் என் மணிமேகலை இதை கேட்டிருந்தால் உன்னை சிறையில் அடைத்து உன் விழி இரண்டையும் புடுங்கி அவங்க வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாய். இதையே என் தலைவன் கேட்டிருந்தால் கோழியே பிடிச்சிருப்பானா? அடச்சி, பரங்கி தலை மவுண்ட் ரோடிலே உருண்டிருக்கும். அங்கு போகும் 12B, 12C, 23E எல்லாம் உன் தலையை நச்சக்கு நச்சக்கு என்று நசுக்கி இருக்கும். நல்ல வேளை அந்த ரூட்ல 12B கிடையாது. அது நைட் சர்வீஸ். இப்ப விட்டுக்கானா? மேகலா மணி, மேகலா மேகலா மணி, மேகலா மணி. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தகட மாதிரி என்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மேகலா, ஆணையிடு. இந்த ஜந்து மீது போர் தொடுக்க என் தோள்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லையா? துடிக்குது பாரு. மணிமேகலை, உன் கட்டளைக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நம் காதலை பற்றி இந்த சுரிநாயிடம் எடுத்து சொல். ஏன் நிறுத்துங்கய்யா? நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க 2 பேர்ல எங்க அப்பாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது உங்க அப்பாட்டே நாங்க சொல்லிருப்போமே. இலக்கிய தமிழை வேஸ்ட் பண்ணிட்டாளே. நீ ஏன் அவளையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? அதை ஏற்க நீ யார்? நான் மதுரை வீரனடா. நான் மன்னாதி மன்னனடா. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட இந்த சிங்கத்திடம் தோற்று ஓடி போகும். அத சோட புட்டிக்காரவரா, கொஞ்சம் விளையாடலாமா? சீதா, நீ ஒரு பொம்பளையா இல்ல பேயா? ஒரு ஆம்பளை, அதுவும் கிளாஸ்மேட், இப்படியா கலாட்டா பண்றது? எதுக்கும் ஒரு அளவு வேணும். இது ஏன் ராஜ்யம்? நான் என்ன வேணாலும் செய்வேன். அடங்காப்பிடாரி வேஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. எனக்கு இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு அடிமைதான். உன்னை நான் அடிமையாக்கி காட்டுறேன். உன்னை நான் அடக்கி காட்டுறேன். சேலஞ்ச், சேலஞ்ச். என்னடி கதாநாயகனுக்கு வேலை கொடுத்தேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்க வா, நான் இந்த பேரை கிணத்துக்குள்ள போடுறேன். நீ போய் பிரின்ஸ்பலை கூட்டு வைப்போம். முரளி, மிஸ்டர் முரளி, என்னோட ஹேண்ட்பேக் கிணத்துல விழுந்துருச்சு. கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா பிளீஸ்? ஆபத்துக்கு தானே கேக்குறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா பிளீஸ்? நல்லா ஏமாந்துட்டான். ஏப்பா, உனக்கு அறிவு இருக்கா? இது குடிக்கிற தண்ணிப்பா, தூ ஆறு இல்ல. அப்படின்னா ஒரு கூவாத்திலே பிடிச்சிட்டு இருக்காரு. சார், இவர் குளிச்சது மட்டும் இல்ல, தண்ணியே அசிங்கம் பண்ணிட்டாரு. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஆக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டி, இத்தனை ட்ரெஸ் கொண்டாந்து போட்டிருக்கான், ஒண்ணு கூட பிடிக்கலன்னு சொல்றியே? ஏயா, எனக்கு சூட் ஆகிற மாதிரி உங்க கடையில எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லையா? ஏமா, கடையவே காலி பண்ணி கொண்டு போட்டிருக்கேன். ஏதாவது பார்த்து எடுங்கம்மா. என்னம்மா, இப்பதான் குடிச்சிட்டு வரேன், சேலையை தூக்கிறீங்க, இதே எடுக்க முடியும்? ஐ அம் சாரி டாடி, எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு சூட் ஆகல டாடி. கவலையே படாதம்மா, நான் மந்திரி ஆனதும் வீட்டுக்குள்ளேயே மில்லு வச்சு சேலையை நெஞ்சு கொடுக்குறேன், நீ கட்டிக்க. ஆமா, நெருப்பு பொழப்பு கெடுத்துதான், நீராகாரம் உப்ப கெடுத்துதான். நீ என்ன கெடுக்காத, முதல்ல போய் பாத்ரூம்ல பிளாயில் இருக்கு, வாய கழுவு. ஏங்க, ஏகப்பட்ட துணியை கொண்டு போட்டிருக்கேன்,
பினாயில குருடாயின்னு இருக்கீங்க. உள்நாட்டு பிரச்சனையா? அம்மா அநேகமா இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பாம்பா இருக்கு? அட்டையில துணி ஒட்டிக்க கூடாது பாருங்க, அதுக்காகத்தான் ஊதுறது. பாத்துமா, பொட்டிக்குள்ள வெடிகுண்டு வெடின்னு வைக்க போறானுங்க. என் மேல புறா உள்ளவனுக்கு ரொம்ப பேர் இருக்கானுங்க, வச்சாலும் வைப்பானுங்க. இன்னும் வைக்கலையா? இல்ல துணி பிடிக்கலையான்னு கேட்டேன். அப்பா என்ன வச்சுட்டாங்களா? இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதாவது உங்களுக்கு பிடிக்குது. கிழிஞ்சது போ. இந்த துணி கிளியாதுங்க. நான் பேட்டி சொன்னேன், நீ துணி என்ன பாக்குற? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நாள் கட்டிக்க போற துணிக்கு எந்த ஆர்ப்பாட்டம் பண்றாளு? வாழ்நாள் பூரம் கட்டிக்க போறவனை தேர்ந்தெடுக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாளு? அதுக்கு என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வச்சுட்டா போகுது. ஏங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இன்டர்வியூ பண்றது கவர்மெண்ட் வேலைக்கு. இதுக்கு இல்லையா? இது கூட தெரியல. நீங்க தலைவர். ஓட்டு போடுற ஜனங்களே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? நானும் ஓட்டு போடுறேன்ல. இது செல்லாத ஓட்டு. அப்பா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம். ஐயா ஐயா ஐயா, இந்த ட்ரெஸ் உங்க பொண்ணுக்கு ஜொலிக்குது. எது? இந்த ட்ரெஸ்ல உங்க பொண்ணுக்கு தூக்குது. நீ இங்க இருந்து போகும்போது உலவாங்காம போக மாட்டேன். கடைக்காரர் இது சொல்லவே இல்லையே. இப்ப நான் சொல்றேன். அம்மா, இப்பவே உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். ஆனா எனக்கு வரப்போற புருஷன் எனக்கு அடி பண்ணிடுறவனாதான் இருக்கணும். சரியான கொள்கை. இந்த குடும்பம் உருப்படுங்கிற? பட்டாலும் படம். பட்டாலும் படுமா, உன்னை கொலை பண்ணாலும் பண்ணுவேன். இத கடைக்காரர் சொல்லலையே. இப்ப நான் இதையும் சொல்றேன். ஏய், இவன் பார்வையே சரியில்லை, பணத்தை கொடுதி. இந்த அரகுர ட்ரெஸ் பார்க்கும்போதே தெரியுது நீ எப்படிப்பட்ட புருஷனை தேர்ந்தெடுப்பேன்னு. ஐயோ காலேஜ் டைம் ஆயிடுச்சு மம்மி, வரேன். சீரியோ ஐயா, என்ன பையா உங்க பொண்ணு போகும்போது சொல்லிட்டு போச்சு. டாட்டா சொல்லிட்டு போச்சு. அது இல்லைங்க, எனக்கு வர்ற புருஷன் எனக்கு அடிபணியணும்னு சொல்லிட்டு போச்சு. நான் அடிபணியா? அரசியல்வாதி தான் புது சொத்து, அவர் பொண்ணுமா புது சொத்து. இது என்ன கார் பார்க்கிங்க? கண்டவன்லாம் கொண்டாந்து காரை நிறுத்துறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது கொண்டு வந்து நிறுத்திக்கிறேனே. எல்லாம் தான் உன்னை இப்படி அவமானப்படுத்திருக்க. நீ சைலண்டா நிக்கிறியற, தலையவாவும் தோட்டினே இல்லையா? ஏண்டா அப்படியே தலையை வந்தாச்சு. அங்க பாரு, லெக்சரர் கூட நம்ம சீட்டா பக்கம். தலைவி, இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்க்கும்போது வானுலக தேவதையே வழி மாறி வந்த மாதிரி இருக்கு. தேவதையா? உன்னை மாத்திரண்டி. வந்தனை எல்லாம் இருக்கட்டும், நேத்து நடந்த பரபரப்பான நிகழ்ச்சியை பத்தி உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? கேள்விப்பட்டோம். முரளிய களத்துல அவங்க வச்சு தண்ணி காமிச்சிட்டீங்களாமே. ஆமா, வசந்தைக்கு காணோம். தலைவருக்கு ஒரே தலைவலி, அதனால் வரவில்லை. தலைவரை பிராண்ட மாத்தி குடிக்க சொல்லு, தலைவலி எல்லாம் சரியா போயிடும். பரவாயில்லையே, உங்க தலைவிக்கு பிராண்ட பத்தி கூட தெரியுது. தலைவர் சாப்பிடுறது தலைவிக்கு தெரியாம இருக்குமாடா? ஏண்டா, தலைவனோட பிராண்ட தலைவி மாத்திட்டாங்க, தலைவியோட பிராண்ட நம்ம மாத்த வேணாமடா? மாத்திடுவோம். Shut up. Nonsense. ஏய், போதும் நான் நடிச்சது, வாங்கடா. அடடே, கையை விடு. Hey! 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 ஏதோ ரகசியம் கேட்டாராம், ரெண்டு எடுத்துள்ள போட்டாராம். பொம்பள முகம் இருக்குது, அம்பள குணம் இருக்குது, ஒம்புல வளர்ந்த கொடி கொம்புல பழுத்திருக்கு. சீதா 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 சீதாராம், ராமர் தெருவுல பார்த்தாராம். ஏதோ ரகசியம் கேட்டாராம், ரெண்டு எடுத்துள்ள போட்டாராம். பாடப்போரேண்டி தேவாரம், ஓடப்போரேண்டி பூவாரம், நீதா என்ன
பாடாத தேங்கனி கைகள் காணாத மாங்கனி கவிஞன் பாடாத தேங்கனி ஓடு முன்னால மல்தி சம்மல்தி அமுல்தி சீதா 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 சீதாராம் ராமர் தெருவுள்ள பார்த்தாராம் ஏதோ ரகசியம் கேட்டாராம் ரெண்டு எண்ணு கொள்ள போட்டாராம் தலைய குனியாத பெண் பிள்ளை துணிய இழுத்தாலும் தவறில்ல வீரமில்லாத ஆண் பிள்ளை மீச வச்சாலும் தவறில்ல மோகம் செவ்வுன்னு ஏறுது மூக்கு முன்னால வேர்க்குது மோகம் ஒண்ணு ஏறுது மூக்கு முன்னால எனக்கு இப்போது யோகம் ஒரு வேகம் உத்வேகம் சீதா 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 சீதாராம் ராமர் தெருவுள்ள பார்த்தாராம் ஏதோ ரகசியம் கேட்டாராம் ரெண்டு இடுப்புள்ள போட்டாராம் பொம்பள முகம் இருக்குது அம்பள குணம் இருக்குது வம்புல வளர்ந்த கொடி கொம்புல படுத்திருக்கு சீதா 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 சீதாராம் ராமர் தெருவுள்ள பார்த்தாராம் ஏதோ ரகசியம் கேட்டாராம் ரெண்டு இடுப்புள்ள போட்டாராம் வசந்த், பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத. காரியத்தை கச்சிதமா முடி. ஓகே, குட் நைட். பேச்சுங்க கோனையா நேற்று என்னமோ என் பொண்டாட்டி கூப்பிட்டு சோறு கொடுத்தாங்க. நீ என்னமோ வேண்டாம. அட நீ ஒண்ணு, அவன் பொண்டாட்டி ஊருக்கு போகும்போது சொல்லிக்காத போயிட்டாளாம், அதனால அவன் பட்டினி கிடக்குறான். அதான் விடுறா, அது சரிதா. இப்ப நம்மளா பார்த்து இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணணும். ஆமா, அந்த பொண்ணு இவனை பார்த்து விட்டு பிடிக்கலன்ட்டு ஓடி போயிட்டான். அன்னையில இருந்து இவனுக்கு பொண்டாட்டி பைத்தியம் முடிச்சு போச்சு. இவன் நல்ல நேரம் நம்ம ஊருக்கு பொம்பளை டீச்சரா வந்தான். அவன் வந்ததுல இருந்து இந்த கிறுக்கு பையன் தான் அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறான். அதை கேட்டுக்கிட்டு அவளும் வீட்டுல வச்சுக்கிட்டு சோத்த போட்டுக்கிட்டு இருக்கான். அமைதி அமைதி. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள பாடத்தின் தலைப்பு இலக்கியத்தில் காதல். சார், நாட்டுல அவன் தண்ணி பஞ்சம்னு கஷ்டப்படுறான். இந்த நேரத்தில் இலக்கிய காதல் தேவையா? இலக்கிய காதலில் வசந்த காதல், அன்பு காதல், இன்பமான காதல், சோக காதல், சுகமான காதல், இப்படி பல வகைகளாக உரைக்கப்பட்டுள்ளது. இதில் உயர்தரமான காதல் எதுன்னு சொல்ல முடியுமா மிஸ்டர் முரளி? எனக்கு காதல் பத்தி எதுவுமே தெரியாது சார். நான் பேச்சு பேசின அவர் கையில காதலை பத்தி உனக்கு தெரியாதா? என் பொண்ணை கேட்டுட்டு அவன் கையில ஒரு கை குழந்தையும் குட்டியடா பாவி. என்ன நீ கம்பெனி நிக்கிற? வாங்கி அவன் கையில குடுத்துட்டு ஓடி பிடிச்சி விளையாடியா? இந்த அத்தம் கொஞ்சம் கண்குளராவது பாக்கட்டும். உன் காரியம் முடிஞ்சதா காலேஜ் வந்து நீ குந்திக்கினியே, உன் குழந்தைய பாரு, அப்படியே அவனை ஒழிச்சு வச்சுக்குது. மரும புள்ள, என் பொண்ணு நீ கேட்டது எனக்கு நல்லா தெரியும். பல்லத்து நீ பேச்சு பேசி இருக்கலாம். அப்ப நீ என்ன சொல்லி இருக்கிறோம்? ஏமாவா என் பொண்ணு, அதாவது உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பேன். உனக்கு என்ன வேணும்? பாட்டில் வேணுமா, பீடி வேணுமா, இல்ல சிகரெட் வேணுமா, இல்ல பட்டதா வேணுமா? ஐயோ, நான் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன்டா.
இந்த மாதிரி ஒரே மரபு புள்ளியாச்சேன்னு பாக்குறேன். இல்ல மரியாதையா சொல்றேன், என் பொண்ணை ஏத்துக்கோ. ஏடா சாமானே? யோ, என்ன சும்மா கூவி நிக்கிற? எங்க கையில சாமான் இல்லையா? சில பொண்ணுங்க பண்ணுக்கும் பறைக்கும் ஆசைப்பட்டு குழந்தைய பெத்துக்குதுங்க. உன் பொண்ணு காலேஜ் பையனோட சேர்ந்து குழந்தைய பெத்துக்கனா நினைச்சு சந்தோஷப்படியா? நான் சும்மா பிலிம் காட்டுறிய. என்ன முரளி, காதல் அனுபவமே இல்லைன்னு சொன்னீங்க, ஒரு குடும்பமே வந்திருக்குது. காதல் அனுபவம் இல்லைன்னா என்ன சார், குடும்ப அனுபவம் இருக்குல்ல. ஓ, ஐயா மாடும் கண்ணுமா இருக்காருன்னு இப்பதானே தெரியுது. யோ, இன்னாயா நம்மளால டப்பாச்சி நேக்கிற ஒழுங்கா துட்ட வையா. போடா கழிஞ்ச, உனக்கு காலேஜே தெரியாது. காலேஜுக்குள்ள நுழைய விட்டு செக்ஸியான பொண்ணுங்களை காட்டிக்கணும் பாரு. அதான்டா நம்ம ஆளுங்களுக்கு நன்றி விசுவாசம் கிடையாது. முரளி, யார் தெரிந்தாடா? உன் மாமனும் மச்சானும் சில்லறைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சுத்த சில்லற பசங்க. டேய் வாங்கடா. ஒழுங்கா கேட்டா துட்டு கொடுக்க மாட்டியா? சாமான எத்தான் துட்டு கொடுப்பியா? இது என்னடா சுண்டலி சாமான் என்கிட்ட இருந்தது, அது துரு பிடிச்சு போச்சேன்னு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். என்னது மாமா? இல்ல மச்சா, அதாவது அதாவது அதே மூஞ்சி அதே கண்ணு போயா மேல மாட்டிக்கிடுறான். அதாவதுங்க, சீதான்ற பொண்ணு ஒரு குட் நைட் தலையணும் கார்ல வெஞ்சு உன் போட்டோ ஓட்டாச்சு எனக்கு பணத்தை கொடுத்து நடிக்க சொன்னாங்க. நடிக்க எப்படி டக்கராந்தோ நடிப்பையாது என்ன அங்க ஓகே, இங்க என்ன கண்டுபிடிக்கிறேன். அவ உன்னை பிளான் பண்ணி அவமானப்படுத்திருக்கா. அவளை சும்மா விடக்கூடாதுடா. டேய், அவளுக்கு சரியான பாடம் நான் கத்து கொடுக்கறேன்டா. வாங்கடா. ஹாய், வணக்கம் தலைவி. ஹாய். என்னங்க தலைவி, நீங்க கூட புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ, எல்லாம் எங்க அம்மாவோட தொல்லை. இந்த புடவை வேற என் எடுப்புல நிக்க மாட்டேங்குது. இது கொஞ்சம் பிடிச்சிக்க, நான் பாத்ரூம் போய் புடவை சரியா கட்டிட்டு வரேன். நல்லா இறுக்கி கட்டுங்க. ஒரு நல்ல ஐடியா. உனக்கா? சொல்றது கேளு, தப்பு இல்ல. அவங்க போறல. ஓகே போட மச்ச தூள் கழப்பலானே. என்னடா முரளியும் சீதாவும் அங்க ஐக்கியமாக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணுமே தோணலையா? ஊரெல்லாம் அந்த மேட்டரை சொல்றதுக்கு நீ ஒருத்தி தான் சரியான ஆளு. ஓ, போற வேகத்தை பார்த்தா இந்த விஷயத்தை வானொலி மூலமா உடனே பரபரப்பி ஆகணும். ஏய், நம்ம தலைவி இல்ல, உன் காது கொடு. அப்படியே என்னடி நம்ம தலைவி இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டாங்க? அதானே, யார் யாருக்குன்னா வெளியில போறது, அதுக்குன்னு காலேஜ் பாத்ரூம் பிள்ளையவா? வெளியில தாண்டி சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள எல்லாம் ஒண்ணு தாண்டி. எல்லாம் தேசம். என்னடா வேடிக்கை, தள்ளுடா. முரளி, முகத்தை தொடுறான் மடையா. என்னடா வேடிக்கை, போடா. வரேன் சீதா. ஆல் இந்தியா ரேடியோ, பச்சையம்மாள் கலை கல்லூரி வானொலி நிலையம். விசேஷ செய்திகள் வாசிப்பது உங்கள் அன்பு நண்பன்
எல்லார் ஊர்க்குருவி. இன்று பச்சையம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற பாத்ரூம் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அனைத்து மாணவ மாணவிகளும் இதை நின்று ஸ்லோவா, மன்னிக்கவும், நிதானமாக கண்டுகளித்தார்கள். முத்தம் கொடுத்த சீதா முரளியை விழியாலேயே வழி அனுப்பி வைத்ததாக எமது சிறப்பு நிருபர் பேரனடா பிசினிமுத்து பிசுபிசுக்கிறார். லோக்சபாவுக்கு சென்றிருக்கும் தலைவரிடம் எமது தூதுவர்கள் விரைந்து சென்றிருக்கின்றார்கள். இதை பற்றி அவருடைய அறிவில்லாத செயலாளரிடம் கேட்டபொழுது எமது நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் சீதாவே முரளிக்கு முத்தம் கொடுத்திருப்பதால் இது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை என்று கூறியிருக்கின்றார். தலைவர் வந்தவுடன் முரளி கண்டிக்கப்படுவாரா இல்லை தண்டிக்கப்படுவாரா என்பதை நாளை மாலை இதே அலைவரிசையில் விரிவாக கேட்கலாம். உங்கள் அனைவரிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எல்லார் ஊர்க்குருவி. மங்காத்தாடுற நேரம் படாது. நீங்க என்ன வரீங்க? மங்காத்தாக்கு பைனான்ஸா பண்ணுகிறீங்க தலைவா. அங்க நம்ம தலைவியோட மானம் போச்சு, இங்க உங்க மரியாதை போச்சு, நம்ம வருமானம் போச்சு, மொத்தத்துல கல்பனா குல்மஜாவும் போச்சு. என்னடா சொன்ன? என்ன அல்லிராணி, நேற்று பாத்ரூம் சீன் எப்படி இருந்தது? நீ என்ன அவமானப்படுத்த முடியுமே தவிர என்னால உன்னை ஆம்பளையா ஏத்துக்க முடியாது. What do you mean? You silly creature. சீதா, அன்பாவன் சீதா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? எவ்வளவு சீரியஸான மேட்டர். நீ அசால்ட்டா இருக்க. எனக்கு ஒரு போன் பண்ணிட கூடாது? மண் குதிரையை நம்பி ஆத்துல இருங்க. நான் தயாரா இல்ல. சீதா, உனக்கு ஏற்பட்ட அவமானத்துல எனக்கும் பங்கு உண்டு. எனக்கும் பங்கு உண்டு. குறுக்க பேசாத. பேச மாட்டேன். அவன் நான் என்ன செய்யறேன் பாரு. சொல்லாத, செஞ்சுட்டு வா. டேய், சங்கிலிக்கு போன் பண்ற. கவலைப்படாதீங்க. நம்ம சங்கிலி, கொக்கி, உளி, ஸ்பேனர் எல்லாருக்கும் போன் பண்ணி நம்ம கல்பனா குல்மஜாமா அடையாம விடுறதில்ல. ஏண்டா கஸ்மாலாம், பேப்பர் வெயிட் மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் ஒரு அடியாள்னு அவன் அனுப்பிச்சாளா?
பட்டி தொட்டிலாம் நாரி போச்சுனா அந்த விவரம் தெரியாத இந்த கிறுக்கு பையன் அவளை போய் பொண்டாட்டிங்கிறான். வெட்டி கடை வச்சிருந்தாலும் கட்டல உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அப்ப டீச்சரை வணக்கம் தலைவி. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? வணக்கம் சொல்லுங்கடா. வணக்கம் தலைவி. டேய் மச்சி, அவ இருப்ப பாத்தியா? நாட்டிய பேரொழி பத்மினி மாதிரி இல்ல? அவ கண்ணா ஜீனத்தமன் மாதிரி இருக்குடா. மச்சி, மொத்தத்துல சீதாவை சிலுக்குங்கிறியா? அப்பாவுக்கு புண்ணாக்கு வியாபாரம், அதோட மேல் மாவட்டத்துக்கு தலைவர், பொண்ணு காலேஜுக்கு தலைவி. என்ன பொருத்தம் பாத்தியாடா? என்னடா சொன்ன? தூக்காதடி கைய இறக்கிடுவேன். நீ என்ன அள்ளிடானியா? ஆளை வச்சு அடிக்க வந்துட்டியா நீ? நேத்து கொடுத்தது பத்தல நினைக்கிறேன். அத நீ கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். முத்தம். அவங்களை கட்டோட அனுப்புகிறானா, உங்களை கட்டோட அனுப்புறானுங்க. அதுதான் அமௌண்ட் கரெக்டா கொடுக்கணும். என்ன பாப்பா சொல்லிக்குமா? செஞ்சிடும். தெரிஞ்ச பொண்ணு வந்துட்டானுங்க. என்ன பார்வையே சரியில்லை, எனக்கும் பிளாக் சரியா? ஏண்டா படைகளா, உங்க தலைவருக்கு என்ன கொசுக்கடியா? ஏண்டா உங்களை முன்ன பின்ன கொசுவே கிடைச்சது இல்லையா? உங்க தலைவன் உடம்பு ஜாக்கிரதையா பாத்து சொல்லு. ஆமா ஆமா, சொல்ல தலைவர்களா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன இந்த எடுப்புங்க ஸ்லோ மோஷன் நடக்கிறானுங்க? பாஸ் பாத்தீங்களா? உங்க மூஞ்சில் விட்டு இருக்கிற போஸ்டர் பார்த்து பிளாஸ்டர் பார்த்து கேவலம் கொசுக்கடியான்னு கேட்டு போறானுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ், அவங்க புழுதி கலைப்பறாடா. வசந்த், நீ மண் குடுறதாங்கிறத நிரூபிச்ச பத்தியா? சீதா, இந்த மூஞ்சில இருக்கிற பிளாஸ்டரைய பார்த்து என்ன கோளான்னு நினைக்காத. கூடிய சீக்கிரத்துல உடம்பெல்லாம் கட்டு போட்டு உன் முன்னாடி நிக்க வைக்கிறேன் பார். யாரு, அவனா இல்ல நீயா? இத பாருமா வசந்த், வீணா உடம்பு அழுத்துக்காத, புரியுதா? தண்டம் வாடி. மணிமேகலை, யா 4 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்துரு. ஓகே. எனக்கு வர கோவத்துல இங்கேயே உன் அண்ணாக்கு ஒரு அவுத்து தூக்கு போட்டுக்கலாம் போல இருக்கு. சும்மாரா, இது அடிப்பட்ட நல்ல பாம்பு, கொத்தாம விடாது. ஆமா, அவன் தான் குத்து குத்துன்னு குத்திட்டு போயிட்டான், அப்புறம் எங்க கொத்துறது? வணக்கம் தலைவரே, நாளைக்கு என் பர்த்டே, இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுக்கலாம் வாங்க. ஹலோ ஹலோ, நாளைக்கு என்னோட பர்த்டே, கண்டிப்பா வந்துடணும். ஓகே. இந்தாங்க, நாளைக்கு என் பர்த்டே, ஹலோ, கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரேன். ஏய், நாளைக்கு என் பர்த்டே, மறக்காம வந்துடணும். ஓகே? Tomorrow is my birthday. ஏண்டி, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தா முரளிக்கு மட்டும் ஏண்டி கொடுக்கல? அவரும் நம்ம கிளாஸ்மேட் தானே? அவருக்கு தானே? அவருக்கு ராஜ மரியாதையோட கொடுக்க வேண்டாம்? வாங்கடி போலாம். ஓகே. ஏய், நம்ம ராஜ மரியாதையை பாருங்க. டேய் ராஜா, இந்த இன்விடேஷனை அதோ ஒரு நாய் உட்கார்ந்திருக்கு பாத்தியா, அதுகிட்ட கொண்டு போய் கொடு. இந்தா, கோ 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 கோ. என்னடா இன்விடேஷன் நாய் மூலியமா வந்திருக்கு? அவளுக்கு நன்றினா என்னன்னு தெரியாது, அதான் நன்றி உள்ள ஜீவன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். தேங்க்யூ சீதா. நீங்க சம்சாரம் நினைச்சேன். பாத்தீங்களா, என் பொண்ணு எலிசபெத் டெய்லர் மாதிரி வருது. டெய்லரா? உங்க பொண்ணு துணியெல்லாம் தைக்குமா? பெரிய மகாராணின்னு சொன்னேன், இது கூட தெரியாம பர்த்டேக்கு வந்துடுறேன். கேட்டு நிறுத்து. என்ன கூல் ட்ரிங்க்ஸா? ரோட்ல போற நாய்க்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அத கொண்டு போய் நம்ம ராஜா கூட. ஆமா, எங்க வந்த? உன் பிறநாளுக்கு பரிசு கொடுக்கத்தான் பணம் கொடுத்துருந்தியே. நான் கொடுக்கலையே. அதான் நாய்க்கிட்ட. ஓஹோ, அதான் நன்றி கட்ட வந்திருக்கியா? சீதா, அங்க என்ன பேச்சு? டைம் ஆச்சு, கேட்க விட்டு.
வெட்டுற. என்ன குத்துன உன் பொண்ணு விதவை ஆடுவா. இத்தனை பேருக்கு முன்னாடி உன் பொண்ணு கழுத்த நான் தாலி கட்டிருக்கேன். இன்னையில இருந்து உன் பொண்ணுக்கு நான் தான் புருஷன். நிறுத்துப்பா. 10 பேருக்கு முன்னாடி தாலியை கட்டிட்டா உன்னை நாங்க மாப்பிள்ளைய ஏத்துக்க முடியுமா? அட என்னம்மா வம்பா இருக்கு? இந்த ஐடியா கொடுத்தது உங்க பொண்ணுதான். பொண்ணா? எங்க அப்பா வேற மாப்பிள்ள பாக்குறாரு. நீங்க ஏழம் தெரிஞ்சுட்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. நாளைக்கு என்னோட பிறந்தநாள். அன்னைக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. நீங்க அவங்க முன்னாடி தாலி கட்டிட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மால ஒண்ணே செய்ய முடியாது அப்படின்னு இவதாங்க சொன்னா. நான் படிச்சவன், பண்புள்ளவன். இந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு உங்க பொண்ணுகிட்ட நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். ஆனா உங்க பொண்ணு நீங்க என் கழுத்தை தாலி கட்டலன்னா தற்கொலை பண்ணிக்கொன்னு என் கால்ல விழுந்து கெஞ்சினாங்க. இப்ப சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பா? அவன் பாட்டு பேசிட்டே இருக்கா, நீங்க பாட்டு பாத்துட்டே இருக்கீங்களே. அட, இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த பையன் தாலி கட்டி இருக்கிறான். இந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமலா தாலி கட்ட முடியும்? ஏதோ செலவு இல்லாம கல்யாணத்தை நடத்தலாம் நீ முடிவு பண்ணிட்ட. நீ அரசியல்வாதியாச்சே, செஞ்சாலும் செய்வப்பா. தங்கத்தோட அவனை மருமான ஏத்துக்கிறதா உனக்கு மரியாதை. என்ன கோழிய அந்த ராசா கண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் டீச்சர். நீ வரலனா இவன் குறவளைய கட்டி கொதறி இருக்கான். வண்டி வேணும் எனக்கு. எதுக்கு வண்டி எடுத்துவா? நல்ல வேலை மகாலட்சுமி மாறி வந்து காப்பாத்தினாமா. இனிமே நான் வாழ்க்கையில சிரிச்ச அம்மா இப்போ நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன், நீ வந்துரு. சரி சரி. ஏய், பாத்தீங்களாடா, அந்த வாத்திய பார்த்த உடனே மகடி கடங்கின பாம்பு மாதிரி அவ பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டான். நான் என்ன பிறந்தவனா சொன்னேன்? பொன்னம்மா, எனக்கு உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பல. 4 எழுத்து படிச்சாதானே நல்லது கேட்டு தெரியும். ஆமா, 4 எழுத்து படிச்சு இவ பிள்ளை நான் யாரா பிளான ஓட்ட போறான். நம்ம ஆத்தாவோட பேரனும் தான் பட்டணத்துல போய் விழுந்து விழுந்து படிச்சான். இப்ப படிப்ப பாதியில நிப்பாட்டிட்டு மம்மட்டி தூக்கிட்டு தெரியுது. நீங்க போங்க டீச்சர், நாளைக்கு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அடிய பொன்னம்மா, பாத்தி அடி ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா அவனை தேடிக்கிட்டு போறான். டீச்சர் டீச்சர் எங்க இருக்கீங்க? இங்க இருக்க. பரவாயில்லையே, கஷ்டப்பட்டு மேல வந்துட்டீங்களே. கஷ்டப்பட்டு தான் மேல வர முடியும். ஆமா, நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். உங்க குரலை கேட்டதும் வேலையை பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். மெக்கானிக் சார், எனக்கு எந்த வேலையையும் பாதியில விட்டுட்டு வரது பிடிக்காது. உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி. ஐயா கும்பிடுவானுங்க. முனியம்மா, என்னங்க? உங்களோட வீட்டுக்கு வந்து சேரு. ஆமா, உங்க டிரான்ஸ்பர் விஷயமா மெட்ராஸ் போயிருந்தீங்களே, என்னாச்சு? எங்க சித்தப்பாக்கு மந்திரிங்க செல்லாத்தெல்லாம் இருக்கு. வந்திருக்கேன், எப்படி முடிச்சிடுவாரு? இவ்வளவு செல்வாக்கு இருந்தோம் இந்த ஊர்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, எதுக்கு? ஏய், நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? போங்க. இங்க பாரடி அநியாயத்தை. மஞ்ச விக்க போனவ மானத்தை வித்துட்டு வந்தாளாம். இன்னும் கொஞ்ச நாள் இவளை இங்க விட்டு வச்சா பதிலு அதையும் என்ன சொல்லி கொடுத்துருவா? இந்த பையன் வேற இவ கூட சேர்ந்துக்கிட்டு கும்மாள அடிக்கிறான். இதை ஆட்ட கிட்ட சொன்னா 8 ஒரு கடையத்தை ஒண்ணா வந்த மாதிரி குதிக்கிறான். அப்படி தாண்டி குதிப்பேன். பார்த்து பேசிடி. வந்தன்னா ஈட்டி ஏலம் போட்டுடுவேன். நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியாதாக்கும். மாடு நிக்க கசப்பு காரி பச்சை தண்ணியிலே பலகார சொல்றாச்சு. நீ உன்னை பத்தி தான் ஊரெல்லாம் நாரி கிடக்குதடி. நான் ஒருத்தனோட அறுத்துட்டவடி.
மரவன் போறவன் பத்தலைன்னு கும்பிட்டாலும் கிடைக்காது, கோயிலுக்கு போனாலும் கிடைக்காதுன்னு அந்த ராசா கண்ணை வச்சிருக்க பாரு. எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உன் பேரும் கூடதான் அந்த 1-2 சொல்லி கொடுக்கறவளை கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்துறான். அதை கேட்ட நாடு இல்ல வந்துட்டான். என் பேர வீரபாண்டி தேரடி, அவன் எவ கூட வேணாலும் சுத்துவான். அதை கேட்ட நீ யாரடி? அடி ஆத்தி, உள்ளத சொன்னா ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்ட மாதிரி கிடந்த ஆடுறியே. அவகிட்ட சத்தப்பட்டு உன் மாத்துல ஏன்டா எள்ளும் கொள்ளும் வெடிக்குது? நீ பாக்குறதுலாம் பாலை பாத்திருப்ப, அவன் உடம்பு பூரா பாக்குறேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன நடந்தது தெரியுமா? தொட்டியில போட்ட புண்ணாக்க அவன் மாட்டை அவுத்து விட்டு ராத்திரியோட ராத்திரியா திங்கி அடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கு சண்டைப்பட்டு இருந்த வந்து சோறு போடு. சீக்கிரமா பசிக்குது. என்னது உனக்கு மாவு ரொட்டி, எனக்கு மட்டும் நெல்லுஞ்சோறு? உனக்குதான் ரொட்டியை பிடிக்காதுல்ல? ஆமா, மறந்துட்டேன். நீ வந்த பிடிச்சுதானே நான் நெல்லஞ்சோறு திங்கிறேன். ஏ, உங்க அண்ணன் வீட்டுல நீ சாப்பிட மாட்டியா? யாருகிட்டயும் நான் வேலை செய்ய சாப்பிட மாட்டேன்ல. இப்ப எல்லா பயிலுங்களும் என்ன பார்த்து உன் பொண்டாட்டி வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு நீ குண்டாயிட்டடா கோனே வந்து சொல்றானுங்க. இந்த பாரு, எனக்கு எல்லாமே நீதான். நாளைக்கு நான் செத்து போய் காக்கா கழுகு கொத்துனா கூட இந்த ஊரு பயிலுங்க யாருமே என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. நான் ஒண்ணு நம்பி இருக்கேன். சரி சரி, கை கழுவ தண்ணி எடுத்துட்டு வா. வேணாம் தண்ணி, நானே நக்கிறேன், சுத்தமா நக்கிறேன். ஏன் கண்ணுல தண்ணி வருது? குழம்பு காரமா இருக்கா? எனக்கு காரமே இல்லையே. உனக்கு பழகி போச்சு. என்ன டீச்சர், கோயில் போயிட்டு வரீங்களா? என்ன விசேஷம்? முதல்ல பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். சாரிங்க, நான் நேற்று சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்ன வாழ்த்து சொல்ல வார்த்தையை தேடுறீங்களா? திடீர்னு பர்த்டே சொன்னீங்கல்ல, என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் உங்களையே எனக்கு கொடுத்துட்டீங்களே. அவசரம் ஒண்ணு இல்ல, என்ன கொடுக்கறதுன்னு நல்லா திங்க் பண்ணி சாயந்தரம் கொடுங்க. இதே இடத்துல நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கோனே, குச்சை சொன்னா பாலை சொன்னா? குச்சை சொல்லணும். கோனே அப்படிப்பா. காசு காசு என் பொண்டாட்டிட்ட அப்ப பொண்டாட்டி ஐஸ் வாங்கிக்க போ. என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொன்னாட்டி காசு வாங்க போப்பா. காசு இருந்தா போப்பா. உடலிலே புது கவிதைகள் நாம் எழுதும் வேளை இரவுதான். கடலிலே வரும் அலைகள் போல் நாம் கலந்து கூடும் உறவுதான். எனது மனம் புது கவிதை படிக்குது. தேடி தேடி என்னை கூடி பாடுதே. அருள்மொழி, இந்திரா, ஈஸ்வரன், இறங்குமா.
கவிதா, என்னப்பா? நான் சொன்னபடிதான் சொல்லணும். என்ன? சரிங்கப்பா. ஏன் இவ்வளவு லேட்டு? எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க டீச்சர், எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவங்கதான் குளிப்பாட்டி வைப்பாங்க, தலை செய்து விடுவாங்க. அதனாலதான் இவ்வளவு லேட்டு டீச்சர். ஏன் ஒரு வேலைக்காரி வச்சுக்கிறது? என்ன டீச்சர் அப்படி சொல்லிட்டீங்க? வீட்டுக்காரிக்கும் வேலைக்காரிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கவிதா, நீ போய் உட்காரு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுதான். சாப்பிட்டா உடம்பு தளதளன்னு இருக்கும். மிஸ்டர், மிஸ்டர், அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்படுறது இல்ல. அதை எடுத்துட்டு போங்க. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ நம்ம டீச்சர் ஆட்சின்னு கொண்டு வந்தா. ஓ, என் மேல அவ்வளோ பச்சை பசையில இருந்தா கொஞ்சம் நிழலுக்கு ஒதுக்கலாம் இல்லையா? நிழல் நிஜமாகிறது இல்ல. உன் குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? மிஸ்டர் மாணிக்கம், நீங்க வீம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. புரிஞ்சுக்கிட்டியே பத்துமா? என்னடா தட்டுல தாளம் போடுற? தட்டை கீழே வைடா. சாப்பாடு கொடு. என்ன பாட்டு சாப்பாடெல்லாம் கீழே போட்டுட்டு இருக்க? என்னடா வயசாயிடுச்சு, கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னா பண்ணிக்கிறியா? சாப்பிடும்போது கூட தொணத்தவப்பு எப்படிதான் உன்னை தாத்தா வச்சுட்டு இருந்தாரு அப்படிதான் கட்டிட்டார? லவ்வாடா அது, ஜவ்வு மாதிரி இழுக்குண்டா. உனக்கு எவ வர போறாளா? உங்க ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்தா, உங்க ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்தா, உங்க ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்தா. பச்சை பச்சை எப்ப வந்தா, 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 எப்ப வந்தா. இருங்கடா, நானே போறேன். நேத்து வந்தா, 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 நேத்து வந்தா. அங்க பாருங்கடா, டேய், யாரோ புல்கால் பேண்ட் புல்கை சட்டை போட்டுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரியே வந்திருக்கடா. வாங்கடா. நீங்க யாரு? ஏங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்தவங்க எனக்கு 4 பலூன் கொடுத்தாங்க. நான் ஊதிக்கிட்டு இருந்தேன்னா நம்பர் வந்து புடிங்கிட்டு இது ஊதுற பலூன் இல்லடான்னு சொன்னாரு. நீங்க தரீங்களா? அப்புறமா தராங்களா? பேசாம இருங்கடா. எனக்கு மட்டும்தான், நான் உங்களுக்கு இல்லையா? கஸ்தூரி டீச்சர் வீடு இருக்கு. நான் தான் எடுப்பேன். என் இனியவருக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த கஸ்தூரி எழுதுவது. ஊர்ல ஒரு இடம் விடாம சுத்தியாச்சு. ஒரு நாளாவது என்ன காதலிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? கண்ணாலேயே பேச அனுப்பிச்சுடுறீங்க. என்னால ஒரு நாள் கூட தூங்கவே முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த காதலை நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கிறது? இந்த கடிதம் மூலமா என் காதலை வெளிப்படுத்துறேன். ஓகே, இதுக்கப்புறமாவது பதில் கிடைக்குதான்னு பாப்போம். அக்கா, ஹாய் சீதா. என்னக்கு அப்படி பாக்குற? உனக்கு போட்டியா வந்துட்டேன்னு நினைக்கிறியா? இந்த டீச்சர் போஸ்ட்ல உனக்கு தான் லைக்கு. வந்த உடனே கிண்டலா? என்னக்கா புள்ளியார் சுழியோட நிறுத்திட்ட? ஆமா, அதுக்குள்ளதான் நீ வந்துட்டியே. பேக்கொண்டா. கோணையனுக்கும் குள்ளநரி பொண்ணுக்கும் கல்யாணம். இந்தா. என்ன நினைச்ச நீ? நான் யார் தெரியுமா? எனக்கு கோவம் வந்துச்சு, உன் குறவளைய கட்சி கொதறிடுவேன். என்ன சொன்ன? உன்னை ஆச்சரியா? உனக்கு நான் என்ன வேணும்னு சொல்லு, நானே சொல்றேன். இதான் எனக்கு பொண்டாட்டி. வாட் நான்சென்ஸ். அழகு, இது யார் தெரியுமா? மெட்ராஸ்ல எங்க சின்னம்மா பொண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் இது.
நான் அப்பவே நினைச்சேன்னு. ஆமா, நீ எதுதான் நினைக்கல. தங்கச்சிக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். ஆத்தா விட்டு போய் பால் வாங்கிட்டு வா. ஆமா ஆமா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். தங்கச்சி ஏதாவது திங்கத்து வாங்கிட்டு வந்திருந்தா எடுத்து வை, நான் வந்து திங்குறேன். எடுத்து வைக்கிறியா? நான் போயிட்டு வந்துடுறேன். என்னக்கா அவன் பாட்டுக்கு புருஷன்னு சொல்லிட்டு போறான், நீ கேட்டுட்டு சும்மா இருக்கிற? ஏய், அழகு பத்தி தப்பா நினைக்காதடி. பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கலாம், ஆனா நான் இந்த கிராமத்துக்கு வந்தப்போ எல்லாரும் என்ன ஆசையோட பார்த்தாங்களே தவிர அன்பு காட்ட யாருமே இல்ல. ஆனா என்ன அன்போட பாசத்தோட பார்த்த ஒருத்தர் அழகு மட்டும்தான். என்னமோ என்ன கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஊர் புறாவும் சொல்லிக்கும். விளையாட்டு போல நானும் சரி சரின்னு தலையாட்டுவேன். இல்லன்னா அதுக்கு கோவம் வந்துடும். பட் he is very nice and great. அப்போ குடும்பமே நடத்துறேன்னு சொல்லு. சரி, அதை விடு. சித்தியும் சித்தப்பாவும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதான் நீ அப்பாவுக்கு வேலை வச்சுட்டு எந்த ஊர்லயே இருக்கணும்னு அதான் மந்திரிய பாக்க அப்பா அழிஞ்சிட்டு இருக்காரு. ஆமா, அப்படி என்னதாங்க இருக்கு இந்த கிராமத்துல? என் காதல் இருக்குடி. வாத்தியாரா? ஏண்டி, டீச்சர்னா வாத்தியார் தான் லவ் பண்ணணுமா? அவரும் அந்த மாதிரி மெட்ராஸ்ல படிச்சவர் தான். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப விவசாயத்தை பாக்குறாரு. ஆள் எப்படி? ஏ கிளாஸா இல்ல பி கிளாஸா? அவர் எல்லாத்துலயும் ஏ கிளாஸ் தான். ஏங்கா, நீ கழுத்து சுழுக்கிறத நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா, அவன் என்னமோ உன் ஹஸ்பண்ட் மாதிரியும் நீ என்னமோ உன் வைஃப் மாதிரி எல்லாம் காத்துட்டு இருக்க. சாப்பிடுக்கா. அந்த பறக்கு தலை எங்க சுத்திட்டு இருக்கோம்? ஏதோ தொட்ட குறை விட்ட குறை, அழகு மேல ஒரு தனி பாசம். சோறு போடு. அக்கா, உன் பாசம் வந்துருச்சு, 2 பேரும் சாப்பிடுங்க. அழகு, உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? விளையாட போனா சீக்கிரம் வீட்டுக்கு வரது இல்லையா? நான் ஒண்ணும் விளையாட போல, எம்எல்ஏ வீட்டுக்கு போய் தங்கச்சிக்காக மருதாணி வாங்கிட்டு வந்தேன். மருதாணியா? அக்கா அக்கா, எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு தெரியல, அதனாலதான் நான் கொண்டு வந்தேன். சரி அழகு, போய் கை கழுவிட்டு வா. முடியாது, தங்கச்சி கைக்கு மருதாணி வச்சுட்டு அப்புறமா தான் நான் சோறு திம்பேன். என்னது, நீ வைக்கிறியா? என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊரு வயசு பொண்ணுங்கெல்லாம் என்னதான் வைக்க சொல்லுவாங்க. நான் பூவெல்லாம் போடுவேனே. சரி, நீயே வச்சு விடு. சீதாவுக்கு நம்ம கிராமத்தை நாளைக்கு சுத்தி காட்டு. ஏங்கா, நீ இருக்கிற ஊர் என்ன பாருண்ணா இது சுத்தி காட்டுறதுக்கு? ஐயோ, அந்த இடமும் இருக்கு. அங்கதான் அண்ணனும் பொண்டாட்டியும் குசு குசுன்னு பேசுவாங்க. ஐயோ, மறந்துட்டேன். ஆத்தா எனக்கு கடலை உருண்டை கொடுத்துச்சு. உனக்குதான் கடலை உருண்டைன்னா ரொம்ப பிடிக்குமே. அன்னைக்கு மாதிரியே காக்கா கடி கடிச்சு திம்பாமா. எனக்கு பாதி உனக்கு பாதி. உனக்கு கிடையாது. புஸ்கு புஸ்கு. ஐயோ சேச்சா, என்னக்கா இது? சீதா, கடவுள் தான் மனுஷனை படைக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கு. இத நான் சாப்பிடுறதுல அதுக்கு ஒரு திருப்தி. அக்கா, உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சீதா, நான் ஒண்ணு கேட்டா நீ திட்ட மாட்டிய. என்ன கேளு? திட்ட மாட்டேன்னு சொல்லு. சொல்லி சொல்லுங்க. ஒண்ணுக்கு வருது. நான் இந்த டவுசர்ல போல அங்க போய் தான் போறேன். போய் சொல்ல. நீ போ சீக்கிரமா. என்ன சீச்சு, யாருமே ஒண்ணுக்கு போகாத மாதிரி. ஏமாமா, இந்த தடவை நீங்க மெம்பருக்கு நிக்கலையா? போடா, ஏற்கனவே நிக்க வச்சு 5000 ரூபாய் வாங்கி மேட்டுக்காட்ட வாங்கி போட்ட. இப்ப ஏதாவது பேராஞ்சு கொடுத்தா அதை தோட்டம் வாங்கலான்னு பாக்குறியா? இல்ல மாமா, நான் எம்எல்ஏவுக்கு நிக்கும் போது நீங்க மெம்பருக்கு நின்னாதானே எனக்கு வசதி. ஏன் உட்கார்ந்தா வசதிப்படாதா? அடுத்துக்கிட்டா அதை விட வசதி இல்ல. தூங்கிருவண்டா. விஷயத்துக்கு வா மாமா. அடே மாப்பிள, இந்த ஊர் பொம்பளைங்க பூராவும் உனக்கு தோட்டம் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு பாசம். மாமா, யாரது? பொம்பளை பிள்ளை. அது தெரியுது மாமா. பொண்ணு ஊருக்கு புதுசா இருக்க, யாருன்னு கேட்டேன். அது டீச்சருடைய தங்கச்சி. அதான் பொண்ணு.
தள தளன்னு இருக்கு. பாப்பா, இப்படி உச்சி வெயில்ல வர்றியே, உடம்பு சூடாயிராது? ஏண்டா உன் தோட்டத்துல இளநீ நிறைய இருக்க, 5-6 வெட்டி கொடு, சின்ன 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 ஆயிடும். என்ன சொல்றா இவ? மாமா கிட்ட கேட்கலாமா? வேண்டாம், எம்எல்ஏங்கிற மரியாதையே போயிடும். இவகிட்ட கேட்டா என்ன, இருக்கிற மரியாதையும் போயிடும். நம்மள பார்த்து என்ன சொல்லிட்டு போறா? மாப்பிள்ள கிட்ட கேப்பமா? பழைய மெம்பருங்கிற மரியாதை போயிரும்ல. இவங்கிட்ட ஐயோ. மாப்பிள்ள பாத்தியா, அந்த பொண்ணு உன்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான்னு? என்ன மாமா சொல்லிட்டு போறா? தோட்டத்துல இருக்கிற இளநீ முத்தி போச்சான், தண்ணி இருக்காதான், காய் தான் இருக்குமா, அதனால பால் வேணுங்கிறான். ஆமா, அதுக்கே இவ்வளவு கோமா சொல்லிட்டு போறா? இங்கிலீஷ்ல சொன்னா அப்படித்தாண்டா வரும். ஏமாமா, இந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியுது? நான் பாராஸ்ட்ராவில போய் படிச்சவன்டா. ஃபாரஸ்ட் லாவில படிச்சீங்களா? ஆமா, அதே இடம் தான், அதே இடம் தான். என்னம்மா பட்டணத்துக்காரமா, நம்ம ஊர் எப்படி இருக்கு? இந்த பட்டிக்கட்டை பார்த்த பேட்டியா தர முடியும்? நீ பேசாத முனியம்மா. சீதா, என் பொண்டாட்டி வந்து முனியம்மா கிட்ட பேச வேணாம் சொல்லி இருக்குல்ல. இதையும் சொல்லி கொடுத்துட்டாளா அந்த வார்த்தைக்கு? தட்டியில போறதுன பயனுக்கு வட்டியில போறதுன உடனே வாய் நீடுதாக்கும். முனியம்மா, என்ன பத்தி எது வேணாலும் பேசு. என் பொண்டாட்டி பத்தி ஏதாவது பேசினா குறவழிய கட்சி கொதறிடுவேன். கடிப்படா கடிப்ப. இடைய எனக்கு எனக்கு நானா? ஆடு தனக்கு தனக்குன்னு உன் வாய்க்கு மட்டும் தாண்டா அவ பொண்டாட்டி, மத்ததுக்கெல்லாம் காரியாத்தா பேரனுக்கு தாண்டா அவ பொண்டாட்டி. நீ போச்சுதா பொண்டாட்டி திட்ட, நீ போ. அது என்னடியம்மா டப்பு டுப்புன்ற? உங்க அக்கா போடுற வேஷத்தை போக போக தெரிஞ்சுக்க போறேன். டேய் கருமுட்டி, இங்க வாடா. யாரா இது? இது டீச்சரோட தங்கச்சி. கோயிலுக்கு வந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கோயிலுக்கு போயிட்டு வரியா? உன் பேர் என்னம்மா? இவ எப்படி வந்த? என்னடா பாக்குற? நம்ம டீச்சரோட தங்கச்சியா? டீச்சரோட தங்கச்சியா? என்ன கற்பனை? கதைன்னு ஒண்ணு இருந்தா கற்பனை இருக்கத்தானே செய்யும். ஏன் டீச்சர், ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் தானே புருஷனா இருக்க முடியும்? டெஃபினட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட தம்பதிகளா இருந்தா அவங்க மன வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கணவன் புரிஞ்சுக்காத பொண்டாட்டியா இருந்தா அது கல்யாணமாவே ஏத்துக்க முடியாது. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை தூண்டில் போட்டு பிடிக்கிற கதை ஆயிடும். இத பாருங்க, அந்தரத்துல கூடு கட்டி வாழ்ற குருவி கூட எவ்வளவு ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை கூட மனுஷன் கிடைக்கலங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் தன் மனசுக்கு பிடிச்சவரோட வாழ்ந்துட்டு போகணுங்க. அதுல இருக்கிற ஆனந்தம் வேற எதுலயுமே கிடையாது. ஆம்பளைங்க நினைக்கிற மாதிரி பொம்பளைங்க நினைக்கணும் இல்லையா? அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய வெளிப்படையா சொன்னாதானே தெரியும். சமயம் வரும்போது நானே சொல்றேன்.
என்னங்க என்னங்க விவசாயத்துல ஃபுல்லா இறங்கிட்டீங்க போல இருக்கு. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, நேற்று உங்களை பார்க்க வரலன்னு கோவமா? போனையனுக்கும் குள்ளநெறி பொண்ணுக்கும் கல்யாணம். ஊர்ல இருந்து என் சித்தி பொண்ணு வந்திருக்கா. பத்தியா பத்தியா, அண்ணனும் பொண்டாட்டியும் எப்பவும் இப்படித்தான். அண்ணனும் சீதா சீதா என்ன விட்டு போத. பாத்தீங்களா, நான் வழிக்கு விழுந்தப்போ நீங்க தானே கை கொடுத்தீங்க. அது மாதிரிதான் வாழ்க்கையும். வாழ்க்கை பத்தி அவ்வளவு சீக்கிரமா முடிவு பண்ணக்கூடாது டீச்சர். அப்பாடா, இன்னைக்குதான் நீங்க வாழ்க்கைய பத்தியே பேசுறீங்க. எதுக்கு ஒரு நேரம் வரணும் இல்லையா? அதுக்காகத்தானே நானும் காத்துட்டு இருக்கேன். தராசுல இடப்படும் போது கல்ல மட்டும் பார்த்தா பத்தா டீச்சர், முள்ளையும் கவனிக்கணும். ரெண்டு பக்கமும் இடம் சரியா இருந்தா முள்ளு நேரா தானே நிக்கும். ஏன் தம்பி முதல்ல நட்ட பயிர பூச்சி பிடிச்சு கிடக்கும் போது மருந்து அடிச்சாலும் பயிர் வளர மாட்டேங்குது. சரி, இப்படி செஞ்சு பாரு. மருந்த மாத்தி அடிச்சு பாரு, பழம் கிடைக்கும். ஆனா வாட போலாம். முரளி, ஐ லவ் யூ. ஏண்டி அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? முன்ன பின்ன தெரியாத உன் மேல அந்த எம்எல்ஏ கைய வச்சதும் அவருக்கு எவ்வளவு கோவம் வந்திருந்தா அந்த ஆள் அடிச்சிருப்பாரு. அவர் இருக்கும்போது நீ ஏண்டி கவலைப்படுற? இப்ப அவரை பத்தி நல்லாவே புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏய், என் செலக்ஷன் எப்படி? ஏ கிளாஸா பி கிளாஸா? ஏய், என்ன அவரை பார்த்ததுல இருந்து மௌனம் ஆயிட்டியா? அக்கா, நான் அவரை அலட்சியப்படுத்திட்டேன்க்கா. ஏய், என்னடி சொல்ற? அக்கா, எனக்கு உதவி செஞ்சதுக்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டேன். நீ எப்பவுமே இப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடுவேன், அப்புறம் வருத்தப்படுவேன். சீதா, பொண்ணுக்கு பொறுமைதாமா முக்கியம். உனக்கு அவரை பார்க்க வெக்கமா இருந்தா சொல்லு, நானே அவரை பார்த்து நன்றி சொல்லிடுறேன். பாலக்குடி.
கேட்க யாருமே இல்லையா? சொன்ன பந்தத்தெல்லாம் வச்சு எனக்கு தாலி கட்டிட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம இவளை கூட்டி கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. ஒரே மாசம் எங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த ஓடுகாலைய கூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளையா வச்சுக்கிட்டாரு. அண்ணே வந்ததுக்கு அப்புறம் சொன்ன என்ன, நீ ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா இவளை சேர்த்துக்கிட்டா. அடைய அவங்க என்னடி பெருத்த நியாயம் பேசுற? அவன் வெள்ளம் உனக்கு தெரியாதா? வாங்கின கடனை கொடுக்க வக்கு இல்லாம வகை இல்லாம சொக்கு இல்லாம தொகை இல்லாம சுத்திட்டு ஊர் ஜனங்கள்ல துப்பாக்கிய தூக்கிக்கிட்டு இவனை சுடுறதுக்காக அலையிறாக்க இவன் லோல் திரிஞ்சு கொடுக்குறான். இவன் என்ன பெரிய மனுஷன் தலைவர்? என்ன இப்ப என்னடா தண்ணியை போட்டுட்டு அலம்பல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறான். வக்கு இல்லங்கிறான், வகை இல்லங்கிறான், சொக்கு இல்லங்கிறான், தொகை இல்லங்கிறான். இன்னும் கொஞ்சம் விட்டா வாடா போடான்னு பேசுற அளவுக்கு வந்துடும் போல இருக்க. சீச்சி, இனிமே நம்ம அவன் பக்கமா பேசலனா நம்ம கதையை நார் அடிச்சிருவான். நீ பாட்டுல ஒரு மாசம் போய் ஆத்தா வீட்டுல உட்காந்துக்கிட்டா அவன் என்ன பண்ணுவான்? பட்னியா கிடப்பான். அதனாலதான் இவன் அவனை பாத்துக்கிட்டான். கரெக்ட் தலைவரே, வாஸ்தவமான பேச்சு. ராஜா கண்ணு, ராமர் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போனப்போ சீதை சிறையில இருந்து திரும்பி வர வரைக்கும் ராமர் அவளுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஆனா உங்களால ஒரு மாசம் பொறுத்துட்டு இருக்க முடியல இல்ல? அதுல நியாயம் இருக்கு டீச்சர். ராமர் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போனேன், அதனால ராமன் காத்துக்கிட்டு இருந்தேன். இவன் பொண்டாட்டிய எவனை தூக்கிட்டு போகலையே, இவளத்தான போனா. இவனை எவன் தூக்கிட்டு போறான்? சிரிக்கு சந்தைக்கு போனாலாம், அங்க 2 அச்சிகள்லாம் அவளை பார்த்து சிரின்னு சிரிச்சுதான். அடியே ஏடி இப்படி அலையிற? ஊருக்குள்ள ஒத்தரை விட்டு வைக்கிறியா நீ? ஒரு மாசம் உங்க ஆத்தா வீட்டுல இருந்தீங்க, அப்ப எங்க போச்சு புருஷன் ஞாபகம்? இப்ப புள்ளத்த ராசம் வந்துருச்சு, அதான் புருஷனை தேடி வந்துட்டேன். வாஸ்தவமான பேச்சு. அடிய அவகிட்ட என்னடி உனக்கு பேச்சு? அவதாண்டி இனிமே எனக்கு பெருமனண்டு. நீ போடி டெம்பரவரி. ஒரு ஆம்பளையா சொர்ணகத்தை ஜென்மமே. அடி ஒப்புரட்டி என்னையா காரித்து போயிட்ட. எனக்கு ரோசம் வந்துருச்சு. உன்னை என்ன செய்யறம்பா? எங்க ஒட்ட போடு. பாத்தீங்களா டீச்சர் அவ பாசத்தை? ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல 1000 ரூபாய் சொத்து இருந்தாலும் புருஷ வீடு தான் அவ சொத்து. சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். சீதா, சண்டையை பாத்துட்டு இருந்தியா? என்னடி, எந்த பொண்ணுதான் தன் புருஷனை விட்டு கொடுப்பா? ஒரு பொண்ணுக்கு 1000 தான் சொத்து சுகம் இருந்தாலும் புருஷன் இருந்தா தானே பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு சுமங்கலியா இருக்க முடியும். சீதா, வேலி இல்லாம விதை விதைக்கிறதும் ஒரு பொண்ணு தாலி இல்லாம தலை தூக்குறதும் சித்திக்கு வராதுமா. ஒரு ஆம்பளை பொம்பளை துணை இல்லாம இருந்துடலாம், ஆனா ஒரு பொம்பளை ஆம்பளை துணை இல்லாம இருக்கவே முடியாது. சீதா, ஏமா சூட்கேஸ் வெளியே வச்சிருக்க? இல்ல, அழுக்கு துணியெல்லாம் தோட்டுக்கு போடலான்னு எடுத்து வச்சிருக்க. அதான் எனக்குன்னு ஒரு அழகு இருக்கு. நீ ஏண்டி கஷ்டப்படுற? வா உள்ள. இந்தாமா, ஏமா எம்எல்ஏ வீட்டு கரும்பா ஒடிச்சிட்டிய? ஏ, எம்எல்ஏ வீட்டு கரும்பா இருந்தா இனிக்காதா? போய் வச்சுக்கிட்டு போவியா? ஏன்டா மறைக்க சொல்ற? சீதா மனசு வேதனைப்பட போகுது. நம்ம தோட்டத்து கரும்பு தான் சீதா, நல்லாவே நிக்கும். ஐயா, அந்த பொண்ணுக்கு ஆசையா இருந்தது, தெரியாதனமா கரும்பு உடைச்சிருச்சு, மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. சரிடா, சீதா கரும்பு மேல ஆசைப்பட்டா ஒடிச்சிட்டா. இப்போ எனக்கு சீதா மேல ஆசை வந்துருச்சு. என்னடி அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்துகிட்டு
பத்தினி வேஷமா போடுறீங்க? ஐயா ஐயா அந்த பொண்ணை விட்டுருங்க. நம்ம மாணிக்கம் இல்ல, மாணிக்கம் டீச்சரோட தங்கச்சிய கைய பிடிச்சு கரும்பு தோட்டத்துக்கு எழுதிட்டு போறாங்க. பங்காளி பங்காளி பாசத்துல பங்கு போட்டுக்கலாம், இதுல பங்கு போட முடியுமா? ரொம்ப தப்பு இல்ல. உனக்கு தான் கஸ்தூரி இருக்காளே, நமக்கு இதை விட்டுறேன், நான் பாத்துக்கிறேன். பங்காளி நீ போ பங்காளி. அட நீ போ பங்காளி, நான் பாத்துக்கிறேன். டாய் சோமு ராமு கந்தா வாங்கடா. என்னங்க அவனை அடிச்சு நொறுக்குங்கடா. தப்ப முடியாது.
வீட்டுக்கு வந்த தெய்வத்தை வெளியே அனுப்புற மாதிரி எனக்கு வந்த வாழ்க்கைய நானே அலட்சியப்படுத்திட்டேன். இப்போ என்னோட வாழ்க்கைய உன்கிட்ட ஒப்படைச்சிருக்க. அம்மா காளியாத்தா, தெரியாம தப்பு செஞ்சா நீ மன்னிச்சுதான் சொல்லுவாங்க. தப்பு செஞ்ச ரத்தத்தை காணிக்கா கொடுத்து பரிகாரம் தேடிக்கிறாங்க. நான் தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு தப்பு செஞ்சுட்டேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா என் ரத்தத்தை உனக்கு காணிக்கா கொடுக்குறேன். என்ன மன்னிச்சிருத்தாயே. உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க? அப்படி என்ன பாவம் பண்ணீங்க? இங்க வாங்க. மங்கள குங்குமம் வந்தது வந்தது இந்நேரம், ஒரு நாயன மேளமும் வேதமும் கேட்குதடி. காமன் ஊர்கோலம் இனி என்னாலும் சந்தோஷம்தான். மங்கள குங்குமம் வந்தது வந்தது இந்நேரம், ஒரு நாயன மேளமும் வேதமும் கேட்குதடி. காலையில் மணவரைதான், வரும் மாலையில் கனியரைதான், அந்த ஆனந்தம் பல முறைதான், அதன் ஆரம்பம் முன்னிடந்தான். நானும் உனக்காக உயிரோடு இன்னும் வாழ்கிறேன். மங்கள குங்குமம் வந்தது வந்தது இந்நேரம், ஒரு நாயன மேளமும் வேதமும் கேட்குதடி. கண்வழி வந்தவளே, என் நெஞ்சினில் நின்றவளே, இளம் பெண்ணினும் பேரழகே, இனி உன் மனம் என் உலகே. எத்தனை ஜென்மமும் சேர்ந்திருப்போம், அத்தனை இன்பமும் பார்த்திருப்போம். சத்திய சோதனை தீர்ந்ததடி, சங்கமமானது நதிகளடி. மங்கள குங்குமம் வந்தது வந்தது இந்நேரம், ஒரு நாயன மேளமும் வேதமும் கேட்குதடி. மங்கள குங்குமம் வந்தது வந்தது இந்நேரம், ஒரு
மங்கள குங்குமம் வந்தது வந்தது இன்னும் நேரம் ஒரு நாயன மேளமும் வேதமும் கேட்குதடி. என்னடா கடுதாச்சி? ஒண்ணு இல்ல பாட்டி, என் ஃப்ரெண்டு கல்யாணமா, அதான் வர சொல்லி பத்திரிக்கை அமைச்சிருக்கான். ஏண்டா எல்லார் கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்கே, உன் கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? இப்ப அதுக்கு என்ன பாட்டி அவசரம்? டேய், இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டா. உன் முடிவுதான் என்னடா? என் முடிவு தானே, கல்யாணத்துக்கு போயிட்டுன்னு சொல்றேன். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. நீ வர்றதுக்குள்ள நான் செஞ்சு வைக்கிறேன். குடிடி காப்பிய முடி முடின்னு முடிக்கிற. தூங்கினா எப்படியா குடிக்க முடியும்? வாஸ்தவமான வச்சு தலைவரே. என்ன அத்தை, காப்பியும் குடிச்சாச்சு, அப்புறம் என்ன யோசனை? டீச்சரோட தங்கச்சி கோயிலுக்கு போயிருக்காளா, அவளும் வந்துடட்டுமே. அவனோட படிச்ச பயலுக்கு கல்யாணம்னா இவன் ஓடிடுறான். அவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதே இல்ல. அதனாலதான் அவனை கேட்காம இந்த ஏற்பாடு பண்ணிட்டேன் நானு. ஆத்தா, பொண்ணு படிச்ச பொண்ணு, பையன் படிச்ச பையன், 2 பேரும் நெருங்கி பழகிறது ஊருக்கே தெரியும். நேரம் போகுதாத்தா, நாள் கிடைச்சாலும் நேரம் கிடைக்காது பாரு. ஏமா, உனக்கு விருப்பம் தானே? மாட்டியா குரங்குட்ட? எங்கடா போன? உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த மீன் சுட்டு போடுறா. உனக்கு தெரியாதா? ஆத்தா பேனுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. என்னடா சொன்ன? கோவம் வந்துரும், பரவாயில்ல, கட்டி கொதறிடுவேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாம் எங்க சித்தியும் சித்தப்பாவும் தான். அம்மா, உனக்கு கல்யாண தேதி குறிக்கும் போது உன் சொந்த பந்தம் எல்லாம் வச்சுக்குவோம். இப்ப நேரத்தை விட்டுடாம நிச்சயத்தை முடிச்சிருவோம். என்ன பொண்ணு என்ன சொல்லும்? ஆ. தாம்பூலத்தை மாத்திக்க வேண்டியதுதானே? ஆ. நீ தானடா பொண்ணு வீட்டுக்காரன், நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்குவோம். என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? தட்டு எடுத்து கொடு. நல்லபடியா முடிஞ்சிச்சு. அத்தை, உங்க பேரன் பெரிய இடத்துலதான் பொண்ணை பிடிச்சிருக்கான். பொருத்தமான ஜோடி. அப்ப நாங்க வர்றோம். என்ன ஏமாத்திட்டு ஆத்தா பேரனை கட்டி போறியா? அதான் நடக்காது. கோணியங்கிறது சரியாத்தான் இருக்கு. உன்னை வீட்டுல உட்கார வச்சு ஆசா பாசத்தோட சோறு போட்டேனே, ஆனா நீ நாயை விட கேவலமா நடந்துகிட்ட. போகலையே, கோணியா என் கண்ணு முன்னால நிக்காது. போகலையே. சீதா அக்கா, நீ அழகுகிட்ட பேசுறதேல நான் கேட்டுக்கிட்டு தாக்கா இருந்தேன். நீ அவசரப்பட்டுட்டக்கா. அந்த பைத்தியத்துக்காக நான் பரிதாபப்பட்டேன். அவன் என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? அக்கா, நீ கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாண்ட. அவன் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டா. அப்போ நான் கோணியில கட்டிக்கணுங்கிறியா? அக்கா, ஒரு சொட்டு மழை துள்ளிலதான் 1000 அருகம்புல் முளைக்குது. அது மாதிரிதான் மனுஷனோட உணர்ச்சியும். என்னடி உணர்ற? உணர்லக்கா, உண்மைத்தான் சொல்றேன். நான் மட்டும் அப்ப இங்க இருந்திருந்தேன்னா இந்த நிச்சயத்தையே நிறுத்திருப்பேன். அப்போ நான் அவர் மேல ஆசைப்பட்டது தப்பா? உன்னோட ஆசைக்காக ஆகாயம் சுருங்காத. என்னடி புதிர் போடுற? புதிர் போடலக்கா, அவரை பத்தி நல்லா புடிச்சிட்டு தான் சொல்றேன். அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? உன்னை விட அவரை எனக்கு அதிகமாவே தெரியும். என்ன பாக்குற? புறப்படுறதுக்கு ரெடி ஆயிரு. பாட்டி, பாட்டி, என்ன கேட்காம எனக்கும் டீச்சருக்கும் எதுக்கு நிச்சயம் பண்ண? டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னா? அநியாயமா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாத்தியாடா? பாட்டி, என்ன சொல்ற? நீ டீச்சரோட சுத்துனத பத்தி தான் ஊரே காரி துப்புத. அதுக்காக டீச்சரோட கழுத்துல என்ன தாலி கட்ட சொல்றியா? அதான் நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன்டா. ஐயோ பாட்டி, என் வேதனை தெரியாம பேசுறியே. உன் வேதனையை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் கல்யாணம் நடக்கணும், இல்ல என் உயிர் போகணும். பாட்டி,
ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு நான் தாலி கட்டிட்டேன். என்னடா சொன்னேன்? பத்திரிகை அடிச்சு பந்தல் போட்டு 10 பேருக்கு முன்னால தாலி கட்ட வேண்டிய கல்யாணத்தை இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டியடா. வீம்புக்காக அந்த பொண்ணு கட்ட நான் தாலி கட்டிட்டேன். அவ என்ன ஏத்துக்கிறாளோ இல்லையோ, என் இதயத்துல மனைவிங்கிற ஸ்தானம் அவளை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அடி வீட்டுக்கு வந்த மருமகனை வாடி வழிய. என்னங்க என்ன மன்னிச்சிருக்க. பாட்டி இவளா? ஆமாண்டா, இவளுக்காக காத்திருக்கேன்னு இப்பதானே சொன்னேன். இன்னும் என்ன யோசனை? அவளே வந்திருக்கா, உன் பொண்டாட்டியை ஏத்துக்கடா. முடியாது, இவளை என் பொண்டாட்டி ஏத்துக்க முடியாது. என்னடா சொல்ற? ஆமா, என்னைக்கு நான் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சாலும் அன்னைக்கு இவ என் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுச்சு. ஐயோ, அன்னைக்கு ஏதோ விவரம் தெரியாம சூரியனை பார்த்து காரி துப்பிட்ட. அது ஏன் தப்பு தாங்க? அது உனக்கு அப்பவே தெரிஞ்சுக்கணும். என்னங்க, என் தங்கச்சிதான் தன் தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறல்ல, அவளை ஏத்துக்குங்க. டீச்சர், ஏங்க நீங்க செஞ்சது மட்டும் நியாயமா? அவ கழுத்துல நீங்க பலவந்தமா தாலி கட்டல, அதுக்காக தாலி தூக்கி எறியறதா? நீங்க முறையோட அவ கழுத்துல தாலி கட்டி இருந்தா அவளுக்கு தாலியோட பெருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க முறை தவறி தாலி கட்டி இருக்கீங்க. அதனாலதான் அவளுக்கு தாலியோட பெருமை என்னன்னு தெரியல. அடிப்பாவி, அப்படி பலவந்தமா கட்டினாலும் தாலி தாலிதான். அதுக்காக புருஷன் உயிரோட இருக்கும்போது தாலி அவுத்து போடுறதா? எந்த ஒரு அம்மா நடக்கும் இந்த மாதிரி காரியம்? ஏன் தம்பி நீ என்னதான் சொல்ற? அதான் சொல்லிட்டல, இவங்க எனக்கு எந்த உறவும் இல்லன்னு. அப்பா இவளை பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேன்ன? பாட்டி, நீ யார வேணாலும் கூட்டு வந்து இவதான் பொண்டாட்டின்னு சொல்லு, ஏத்துக்கிறேன். ஆனா இவளுக்கு மட்டும் நான் புருஷனா இருக்க மாட்டேன். டேய், தெரு விளக்க நம்பி வீட்டு விளக்க அணைக்க நான் தயாரா இல்ல. ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. விளையாட்டு தரமா அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, என்னங்க இது நியாயம்? அழுகு, நீயாவது சொல்ல அழுகு. அண்ணா, சீதா பாவண்ண, சீதாவை கட்டிக்கண்ண. அழாத சீதா, அண்ணன் உன்னை கட்டிக்குவான் இல்லன்னா. பாட்டி நீங்களாவது சொல்லுங்க. அம்மா நீங்களாவது சொல்லுங்க. அம்மா ஐயா ஐயா நீங்களாவது சொல்லுங்க. ஐயா அன்னைக்கு ஏதோ தாலியோட மகிமை தெரியாம நான் அதை தூக்கி எரிச்சுட்டேன். ஆனா இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், என் புருஷனை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நீ ஏத்துக்க சொல்லுங்க. ஐயா ஏத்துக்க சொல்லுங்க. விருப்பம் இல்லாம நீ அவ கழுத்துல தாலியை கட்டின, அவ தூக்கி எறிஞ்சிட்டா. இதுல என்ன தப்பு? சரி, அந்த புள்ளதான் மன்னிப்பு கேட்டு உன்னோட வாதன்னு சொல்றாள்ல, அத நீ கேட்கணும்ல. இதத்தான் நீ போய் படிச்சுட்டு வந்தியா? அட போடா போடா. இத பாருடி, இந்த ஊரே சொன்னாலும் உன்னை நான் என் பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேன். நான் முடிவு பண்ணனா பண்ணதான். இத பாருங்க, நீங்க ஒரு ஆம்பளை, எத்தனை பொண்ணுக்கு வேணாலும் தாலியை கட்டலாம். ஆனா ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு தான் கழுத்தை நீட்ட முடியும். அதை பயன்படுத்தி என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடாதீங்க. அக்கா, தப்பு செய்யாத சீதையவே ராமர் அக்னி பிரவேசம் செய்ய வச்சுதான் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இந்த சீதா தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா, அதுக்கு தெரிஞ்ச தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் நீங்க கட்டின தாலியை நெரிச்சு காலம் பூரா உங்க நினைவாக வாழ்ந்துருவேன். இனிமேலாவது உங்க வாழ்க்கையை வீணாக்காம உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்து வாழ்க. நான் வரேன். அக்கா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுக்கா. சீதா போது, சீதா அண்ணன் கூப்பிடுங்க. அண்ணன் சீதா போதுண்ண. சீதா கூப்பிடுங்க. ஏண்டா அவதான் போறாளே, அவளை கூப்பிட்டேன்டா. என்ன தம்பி இன்னும் மௌனம் கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த பிள்ளைய கூப்பிடுங்க. என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் ஆத்தா பேரனுக்கு இவ்வளவு நெஞ்சா இருக்க கூடாது. ஒன்னதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு வந்தேன். என்னடி உன் புருஷன் உன்னை ஏத்துக்க மாட்டேன்ட்டானா? கவலைப்படாத, இப்போ உனக்கு தாலி வேணும், எனக்கு நீதான் வேணும். உனக்கு நான் தாலி தரேன், எனக்கு நீ வேணும்.
உன் பேர என்ன சொல்றான்? நீதான் பாத்துக்கிட்டு இருக்கியப்பா, அவன் என்ன சொல்றான்னு. அண்ணே, டீச்சரோட தங்கச்சிய மாணிக்க கை பிடிச்சி இழுத்துட்டு போறான். கையை பிடிச்சிட்டானா? எம்எல்ஏ உன்னை நான் கொன்னுடுவேன். என்னங்க, என் தங்கச்சியை காப்பாத்துங்க. ஏண்டா பாத்துக்கிட்டு இருக்க? போயேண்டா. என்னங்க, இந்த நேரத்துல அவளை பழி வாங்கிடாதீங்க. என்ன இருந்தாலும் நீங்க அவளுக்கு தாலி கட்டினவரு, அதுக்காகவாவது நீங்க அவளை காப்பாத்துங்க. அவளை காப்பாத்துங்க. நீங்க நீங்க இவ்வளவு கலைஞ்சுக்காரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வேணா உங்க பொண்டாட்டி வேண்டான்னு இருக்கலாம், ஆனா எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். ஏண்டா முடவன் கூட தான் பொண்டாட்டிக்கு ஆபத்துனா உயிரை கொடுத்து காப்பாத்துவான். அவனை விட கேவலமா இருக்கிறே நீ. இன்னும் ஏண்டா நிக்கிற? என் பேராங்கிறது உண்மையா இருந்தா உன் பொண்டாட்டி கூட வாடா, இல்ல என் முகத்துல ஒழிக்காத. பாட்டி, போடா. டேய், என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கை வைப்பேன். உன்ன இல்லங்க, என்ன இருந்தாலும் என் தங்கச்சிய உங்க வாயால பொண்டாட்டின்னு சொல்ல வச்சுட்டாரே, அத நினைச்சாவது அவரை மன்னிச்சிடுங்க. இத பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நாளைக்கு அதுக்கும் இதே மாதிரி நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க டீச்சர், எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவங்கதான் குளிப்பாட்டி வைப்பாங்க, தலை செய்த விடுவாங்க. அதனாலதான் இவ்வளவு லேட்டு டீச்சர். தாய் இல்லாத உங்க பொண்ணுக்கு நல்ல தகப்பனாயிருங்க. பங்காளி, தாலியோட மகிமையை பத்தி உன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு தகப்பனோட கடமையை பத்தி இந்த டீச்சரமா எனக்கு உணர்த்திட்டாங்க. இனிமே நான் என் பொண்ணுக்கு தகப்பனா இருக்கத்தான் ஆசைப்படுறேன். பங்காளி, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாதுங்க. பைத்தியம், என்னால மட்டும் உனக்கு பிரிஞ்சு இருக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னைக்கு நான் கழுத்துல தாலி கட்டணும் அன்னைக்கு நீதான் என் மனைவின்னு முடிவு பண்ணிட்டேன். நீ திரும்ப நாங்க கேட்டேன், இப்படி எல்லாம் நான் நடந்துகிட்டேன். அப்போ நான் ஐ லவ் யூ. என் பொண்டாட்டி போகுது, என் பொண்டாட்டி போகுது, என் பொண்டாட்டி போகுது. ஐயோ, பொழுதுபோக்க வாழ்க்கையை நினைச்சது என்னோட தப்புதான். அதுக்கு காரணமே நீங்கதான். அக்கா,
என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்ட. ஆனா உன் வாழ்க்கை சீதா, தண்ணியில விரிசல் விட்டா ஒண்ணு சேர்ந்துடலாம், கண்ணாடியில விரிசல் விட்டா ஒண்ணு சேராதுமா. அழகு, ஐயோ, அழகு! அழகு! பொண்டாட்டி! பொண்டாட்டி, என்ன விட்டுட்டு ஊருக்கு போறியா? இனிமே நான் யார பொண்டாட்டின்னு சொல்லு? யார் எனக்கு சாப்பாடு போடுவா? அண்ணா சொல்லுங்க அண்ணா, அண்ணா போக வேண்டாம்னு சொல்லுங்க அண்ணா. என் பொண்டாட்டிய போவாத போவாத அண்ணா. அண்ணா சொல்லுங்க அண்ணா, அண்ணா அண்ணா சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா, போவேண்ணா சொல்லுங்க அண்ணா. அண்ணா சீதா சொல்லு சீதா, நான் கேக்குறேன். நீங்க வந்து பிடிச்சுதானே வயிறு நிறைய திங்கிறேன். நாளைக்கு நான் செத்து போய் காக்கா கழுகு கொத்தினா கூட இந்த ஊரு பயலுங்க யாரும் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். இந்த கிராமத்துக்கு நான் வந்தப்போ எல்லாரும் என்ன ஆசையோட பார்த்தாங்களே தவிர அன்பு காட்ட யாரும் இல்ல. என்ன அன்போட பாசத்தோட பார்த்த ஒருத்தர் அழகு மட்டும்தான். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் காப்பாத்துற அழகு